இந்த நாள் கூட இந்த கம்மன் கேதர் கூடுங்கள் ஒன்று சேருங்கள். இந்த கம்மன் கேதர் பிஷப் சாம்சன் ஐயா மற்றும் இது ஆரம்ப காலங்கள் 9 வருஷங்கிறார், 9 வருடங்கள் கடந்து வந்து இந்த நாளில் ஒரு சிறப்பான கூடுகையை ஆண்டு வைக்கிறார். இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு திருநாள், பர்ணபா நினைவு நாள் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள். இது பர்ணபா நாள் என்று அனைத்து திருச்சபைகளிலும் கொண்டாடப்படுகிற ஒரு நாள். மெயின்லைன் சர்ச்சில் பர்ணபானா யாரு? சூப்பர். ஆறுதலின் மகன். ஆறுதலின் மகன் அவருக்கு பெயர். யாரு? சீஷர்கள் கொடுத்த பெயர். அவருடைய ஒரிஜினல் பெயர் யோகே. யோகேன்னா யோசேப்பு என்று அர்த்தம். அவருடைய ஒரிஜினல் பெயர் யோகே. அப்போஸ்தலர்களால் அழைக்கப்பட்டது பர்ணபா. பர்ணபா என்பது ஆறுதலின் மகன், உண்மையின் மகன், ட்ரூத் நேம் என்று பெயர். ஒரு உண்மையின் மகன், ஆறுதலின் மகன் என்று பர்ணபாவுக்கு பெயர் சொல்லப்பட்டது. 61ல் கல்லறிந்து கொள்றாங்க அவரை. 61ல் கல்லறிஞ்சு தான் கொள்றாங்க. சீஷர்களில் எல்லாருமே பட்டயம், கத்தி, ஈட்டி இதில் தான் சாகுறாங்க. யோவான் மட்டும்தான் இயற்கை, 83 வயது. பேதுரடிகள் கேட்கிறார், இவனுடைய வேலை என்னங்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லார், நான் வரும் வரை இவனுக்கு சித்தமானால். 2வது, நேற்று தான் ஒரு வாட்ஸ்அப்பில் கேட்டேன், இயேசு கிறிஸ்துவோட தாயை அன்போடு அவர் ஏற்றுக்கொண்டார். நேற்று அது எனக்கு ஒரு புதுமையான கருத்தாக தெரிஞ்சது. சிலுவையில் அதோ உன் தாய், அதோ ஒரு மகன். அதனால அவரை எண்ணெய் சட்டியில் தூக்கி போட்டாங்க. கொதிக்கிற எண்ணெய்னா பூரி எண்ணெய்க்குள்ளே போட்டால் பொப்புன்னு வரணும். கொஞ்சம் சூடு, டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் பொப்புன்னு வராது, தகடு மாதிரி இருக்கும். தகடு மாதிரி இருந்தால் நின்று வேகும், எண்ணெயை நிறையா குடிக்கும். பொப்புன்னு வந்தால் நின்று வகாது, போட்டோன்னு பொப்புன்னு வந்துடும். அந்த டெம்பரேச்சர் பொப்புன்னு வந்துச்சுன்னா அதில் எண்ணெய் இருக்காது. அதுதான் பூரியோட ஸ்பெஷல். ஒரு ஊழியக்காரர் கூட சித்தூருக்கு போயிருந்தேன். அந்த ஒரு கையேந்தி பவன், ரொம்ப நல்ல டேஸ்ட், பெரிய ஊழியக்காரர், கையேந்தி பவன் தான் கூப்பிட்டு போனார். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பிளேட்டாக கொடுத்தா வேணாம்மா பொப்புன்னு கொடுறாருனாரு. அப்போ கேட்டேன், பொப்புன்னு எப்படி வரும்? பூரினா என்னன்னு பொங்கணும். பூரி பண்டிகை ஈஸ்டரில் வருது, சந்தோஷம். அந்த எண்ணெயை நல்லா டெம்பரேஜ் பண்ணி அதில் போட்டால் பொப்புன்னு வந்துடுமா. அப்படி அந்த டெம்பரேஜ் பண்ண எண்ணெயில தான் யோவானை தூக்கி போடுறேன். அந்த டெம்பரேஜில் தோல், நரம்பு, சதை எல்லாம் பீஸ் ஆகிடும். ஆனால் ஒரு கூலிங்காக நின்னாராம் அந்த எண்ணெய்க்குள்ள. அப்பன்னா அந்த ராஜா அந்த ஏரோது மன்னர், அந்த ரோமபுரி ராசா என்ன பண்ணுறாரு, இவனை ஒன்றுமே பண்ண முடியாதுறான்னு நாடு கடத்துறாரு. நாடு கடத்தின பிறகு அவர் அந்த எண்ணெய் தீவுக்கு போகிறாரு. வெளிப்படுத்தல பத்ம தீவில் போய் ஆண்டவரோடு பேசுகிறார். அதுவும் பெஸ்ட்டாக போச்சு. அவர் ஒருத்தர் தான் இயற்கை மரணம், எல்லாருமே கொலை தான். அப்போ ஊழியக்காரனா என்ன சாவுக்கு. அதுதான் அந்த பவுலடிகள் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை வர்றப்போ விருத்த சேதனமா விருத்த சேதனம் இல்லையா. பேதுரு ஒரு அட்ஜஸ்டபிள் டைப், அங்கேயும் போவார் இங்கேயும் வருவார். ஏன்னா அவர்கிட்ட தான் கொர்நேலியை கொடுக்குறாங்க. அப்போஸ்தலரில் 10ஆம் அதிகாரத்தில், இப்போ எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டது, ஏற்றத்தாழ்வு இல்லை, யூதன் என்னும் இல்லை, கிரேக்கர் என்னும் இல்லைங்கிற மாதிரி இப்போங்கிறார். அப்படிதான் அவர் அந்த இவங்க வீட்டுக்கு சாப்பிட வருவார். அதுக்குள்ள அங்கே யோவானையும் யாக்கோவும் பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்தோன்னா பேதுருடிகள் போய் ஒளிஞ்சுக்கிடுவார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை வசித்தீங்கன்னா அதனுடைய பேசிக் கலாத்தியர் 2, கலாத்தியருக்கு எழுதுவார் பவுலடிகள். அப்போ போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவர், அப்போதான் பவுலடிகள், இந்த பவுலடிகள் சொல்லுவார் பேதுருடிகள் போய், ஏன்டா இப்படி பயத்திற்கு சாகுற, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவனுடைய கூட ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் பேருக்கு பின்னால் ஒரு பட்டம், முன்னால் ஒரு பட்டம், திருவாளர், டாக்டர், திருமிகு, இதெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் என்னது அவுட்டு. கிறிஸ்துவுக்குள் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஞான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே
எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க. இந்த பிரச்சனை டைம்ல தான் அவர் பதில் சொல்லுவார். ஒரு சிறப்பான வசனம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, நீ அனுதினம் என்ன பண்ணும்? சிலுவை அன்றென்று அப்பங்களே தாருன்னு தான் சொல்லியிருக்காரு. பிக்சட்ல பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட சொல்லலை. பிக்சட்ல பண்ணிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதில் நான் ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட், என் ஒய்ஃப் அதில் ட்ரெஷரரு, ஒய்ஃபோடைய அண்ணன் செக்ரட்டரி, ஒய்ஃபோடைய தம்பி அதில் காப்பாளர். இது என்னது இல்லை? கிறிஸ்து இல்லை. ஒருத்தர் வந்தார் நேற்று டீல்ஸ்லேருந்து, ஒரு ஏஜி பாஸ்டர். ஏஜிக்கு பேர் கொடுக்கல. ஆனால் அப்போ ட்ரஸ்ட் யார் பேரில் இருக்குன்னா எங்கள் சர்ச் மெம்பர் பேரில் தான் இருக்குது. இடம்லாம் அந்த பேரில் தான் இருக்குது. ட்ரஸ்ட் சர்ச் பேரில் தான் இருக்குது. ஒரு எங்கர் சொல்கிறார், எங்கள் பேரில் இல்லை. அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. ஏன்னா நமக்குன்னு என்னது இல்லை? ஒன்றுமே இல்லை. இதுதான் பர்னபாவுடைய பெஸ்ட் குவாலிட்டி. என்ன பெஸ்ட் கொண்டா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் தனக்கு இருக்கதையெல்லாம் கொண்டாந்து என்ன பண்ணிட்டாங்க? அதில் வச்சது பர்னபா ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. மொத்தத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் யார்கிட்ட வந்துட்டேன். அப்போ நீங்கள் யாரும் அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டு, அக்கா தங்கச்சி கூட சண்டை போட்டு சொத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? தோத்துறன்னு என்ன பண்ணணும்? நீங்களும் நானும். நம்மளால முடியுமான்னு அது என்ன பண்ண முடியாது. ஆனால் விட்டுத்தான், விட்டாதான் பிளெஸிங். ஒரு நல்ல பாஸ்டர், தீவிரமான பகுதி ஆசி கிறிஸ்டியன்ஸ், திருத்தறைப்பூண்டி பக்கத்து ஊர், அந்த வேளாங்கண்ணி பக்கத்தில், அங்கே 70 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள், எல்லாம் ஆசி கிறிஸ்டியன்ஸ். அவரை காண்டவர் அழைச்சார், சேலத்துக்கு கூட்டு போனால் நல்ல பெரிய திருச்சபை, பெரிய வளர்ச்சி. சொத்து வேணும்னு சண்டை வந்தோன்னா என்ன சர்ச்சை வேண்டாங்க, சண்டையா சொத்து வேணும்னு ஊருக்கு வந்தார். அன்னைக்கு ஆரம்பித்த தரித்திரியம் இன்னும் உடல் இருக்கு, இன்னும் உடல் தரித்திரியம். கடவுள் அழைத்த அழைப்புக்கு பர்னபா என்ன பண்றாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அதுதான் யோபு 31:16-23 வசனம், ஏசாயா 61, லூக்கா 4:18, மத்தேயு 25:31. என்னது? லெஃப்ட் ரைட்டு, வலது பக்கம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். எதுக்கு இவர்கள் சபிச்சாங்க? எதுக்கு இவங்க பிளெஸிங் ஆனாங்க? பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், வியாதியாயிருந்தேன். என்னை நீங்க என்ன பண்ணல? இச்சிறியவளுக்கு எதை செய்தாயோ அதுதான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன், அதுதான் ஆவியானவன் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம், ஏசாயா 61. லூக்கா 4:18 என்ன சொல்றாரு? இந்த வசனம் இன்று எப்பன்னு இந்த ஃபுல் பீட்ல பைபிள் கொடுத்தனே ஏசாயா எடுத்து வாசிக்கிறார். வாசிக்கிறப்ப சொல்றாரு, ஏழைகளுக்கும் நறுங்குண்ட மக்களுக்கும், இருதய நறுங்குண்ட மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கூடுதற்கும் வாழ்வு கிடைச்சிருச்சு. அதுதான் ஜீசஸ் வந்தார். அதுதான் இந்த உலகத்துல அவர் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். அதுதான் ஜீசஸ் சிலுவையில வெற்றி பெற்றதின் காரணம் என்ன? ஆதாம் அயர்ந்த நித்திரை வந்ததால புதிதான தன் மனைவியை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததால் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். நமக்கு விடுதலை கொடுத்ததுக்கே அவருடைய மரிப்பு தான் காரணம். தன்னையே ஜீவ பலியாக, அநேகரை மீட்கும் பொருளாக, எல்லோரையும் மீட்கும் பொருளாக, ரத்தம் சிந்ததில்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அதுக்கு தான் ஜீசஸ் இந்த உலகத்துல வந்தாரு. அதனால அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஜெபிக்கப்ப என்ன பண்ணலாம்? ஜெபம் கேட்கப்படலை. ஆனா இன்னொரு இடத்துல ஜெபிக்கிறப்ப, பிதாவே என்னை மகிமைப்படுத்தும், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், உடனே ஆன்சர். ஆனா இந்த ஜெபம் கேட்கப்படல. அதே மாதிரிதான் நம்ம சில நேரத்துல ஜெபிக்கிறப்ப என்ன பண்ணாது? ஜெபம் நம்ம ஆண்டவருக்குள்ள என்னுடைய காலிங் என்ன, என்னுடைய அழைப்பு என்ன, அந்த அழைப்புக்கு மட்டும் பாத்திரமாய் போனா நிச்சயமா உயர்த்து மாட்டேன், நிச்சயமா உயர்த்து மாட்டேன். என்னுடைய சும்மா ஏதோ வந்தேன், ஊழியரான, ஏதோ கதை ஓடுது,
4 ஃபெல்லோஷிப் போனோம். திங்கட்கிழமை ஒன்று, செவ்வாய்க்கிழமை ஒன்று, புதன்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, போயிட்டு வந்தோம். ஊழியத்துக்கு போனோம். இது இல்லை. நம்முடைய காஸ்பல் எத்தனை பேருக்கு இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கோம்? எத்தனை பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்துருக்கோம்? எவ்வளோ தேசத்திற்காக ஜெபித்திருக்கிறோம்? எவ்வளோ மக்களுக்காக ஜெபித்திருக்கிறோம்? என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? பர்னபாவுடைய அர்ப்பணிப்பு என்னன்னா, அப்போஸ்தலர் 11:24, he is a good man. பரிசுத்தாவின் வல்லமை பெற்ற நல்லவன், பரிசுத்தாவின் வல்லமை பெற்றவன், விசுவாசத்தினால் அந்த ஃபெய்த் இருந்ததெல்லாம் அவர் என்ன பண்றாரு? 4ஆம் அதிகாரத்தில் சொத்துக்களை கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்ததால் தான் அந்தியோவேல அவருக்கு என்ன பேரு? கிறிஸ்தவன் என்று முதல் பெயர். யாருக்கு? பர்னபாக்கு. அப்போஸ்தலர் 11 அந்தியோவில் முதலில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுக்கு பர்னபா தான் காரணம். அப்போ அவருடைய லைஃப் எப்படி இருந்தது? ஒருவேளை இன்னைக்கு அவர் இந்த நினைவு நாளில் பர்னபாவுடைய காலிங் நமக்கு இருக்கா? பர்னபாவுடைய காலிங் நமக்கு இருந்தாதான் நிச்சயமா ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அதுதான் இந்த மத்தேயு 25 கண்ணதாசன் படிச்சுட்டு அவர் பைபிள் எல்லாம் அந்த ஒரு 2-3 லேடி எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க. பைபிளில் என்ன, அவங்கெல்லாம் கிறிஸ்டின் இல்லை, பைபிளில் அந்த ஒரு முஸ்லீம் லேடி என்ன அழகா பைபிளை சொல்லுது. ராஜபாளையத்திலிருந்து ஒரு அம்மா பேசுது. பைபிள் என்ன அழகா சொல்லுது. பைபிள் தாங்க சொல்லுது. பைபிள் தாங்க புக்கு சொல்லுது. அதை படித்தவர்கள், பைபிளை படித்தவன் இவனுமே என்ன பண்ண முடியாது, வேற எதுக்கும் போக முடியாது. ஏன்னா இது நீதியின் நூல். இதுக்கு ஆர்த்தர் கிடையாது, கடவுளால் எழுதப்பட்டது. 6500 ஆண்டுகள் உலகம் படைத்ததிலிருந்து 4500 ஆண்டுகள் உள்ள சரித்திரத்தை ஒன்றாக இணைத்து 4500 ஆண்டுகளில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அவங்க சொன்னதெல்லாம் சேர்த்து எழுதப்பட்டது. சொல்லப்பட்ட கருத்து ஒண்ணுதான், ஒரே கருத்து தான். 4500 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்ன கருத்து நமக்கு தெரியுமா? ஆனா கடவுள் ஒருவர். அழகா அந்த அம்மா சொல்றாங்க, பைபிளை படிச்சுட்டு ஒரு தீவிரமான இந்த அம்மா சொல்றாங்க, நீ ஒரு மாடல்ல போய் வச்சுக்கிட்டு இதுதான் கடவுள்னு எப்படா நீ சொல்லுவ? சொல்லுது அந்த அம்மா. கடவுள் அப்படி இல்லடா, இதுதான் கடவுள் எப்படி நீ சொல்லுவ? சொல்ல முடியாது. இதுதான் கடவுள்னு சொல்ல முடியாது. கடவுளுக்கு உருவம் என்னதுன்னு யாருக்கும். அதான் சர்ச்சில் யாரும் இயேசு கிறிஸ்த படத்தை நம்ம என்ன பண்றது இல்ல பெரிய சிலை வச்சிருப்போம். இயேசு இப்படிதான் இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வார்த்தை தான், அந்த வார்த்தை கடவுள் ஒருவர். அது கொப்பாயிருக்க 2வது வார்த்தை மார்க் 12:29-31 வரை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அந்த லவ், அந்த அன்பு தான் பர்னபா சுத்த கொண்டு என்ன பண்ணிட்டாரு? அப்போஸ்தலர் பாதத்துல அப்போஸ்தலர் கொஞ்சம் அவருக்கு சேர்த்து வச்சுக்கிட்டாரா? அவர் ட்ரெஸ்ல வச்சுட்டாரா? பகிர்ந்து கொடுத்தார்கள். அதுல என்ன பண்ணாங்க? பகிர்ந்து. அந்த பவர் அவருக்குள்ள இருந்தாருன்னா ஒருத்தர் மட்டும் ஏமாத்துறான், அனனியாவும் சப்பிராலும். என்னன்னாங்க? புருஷன் அடக்கம் பண்ண பாதம் அந்த வாசல் நீக்குவார், நீந்திக்குவாங்க. அந்த பவர் நமக்கு இருந்தா அப்படி இருப்போமா? ஒண்ணுமே இல்லாம பவர்லயே நம்ம பாஸ்ட்னு எந்த ஆட்டம் போடுறோங்க. முதல்ல விருந்து வீட்டுல சோறு போடலன்னா என்ன கலட்டா இருக்கா இல்லையா? போடலன்னா அத சொல்றீங்களா? அப்போ நாம் பர்னபாவாய் காணப்படுகிறோமா? பர்னபாவுடைய அடுத்த அவருடைய போஸ்டிங் என்ன சொல்றாரு? 2 திருச்சபையில் அங்கத்தினார். ஆதி திருச்சபை எருசலேம் திருச்சபை, அதுக்கப்புறம் அந்தியோகியா திருச்சபை. எருசலேம் திருச்சபையிலிருந்து எங்க போறாரு? அந்தியோகியாவுக்கு வந்தார். முதல் திருச்சபை. நம்ம இந்த பாஸ்ட் ஜெபம் பண்ணாதான் எங்க போவோம்? வேற எங்கேயாவது போக மாட்டோம். மக்கள் மைண்ட், பாஸ்ட் மைண்ட் என்ன? என்னை விட்டு எங்கேயாவது போனா உனக்கு என்ன வந்துடும்? சாபம் வந்துடும் சொல்றோம்ல. அதுவே என்னது? தப்பான. நீ ஒழுங்கா, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணா பாஸ்ட் ஐஜான் மாதிரி வளர்ச்சி. வட சென்னையில் ஒரு பெரிய பாஸ்ட், ஒரு 1500-2000 பேர் சர்ச்சுக்கு கூடுறாங்க. இந்த மக்களுக்காக
முழங்கால்னு ஜெபம் பண்ணிட்டு அவர் எந்த மேடையிலேருந்து ஒர்ஷிப் பண்ணுறாரோ அந்த மேடையில் பவர் இருக்கு. காரணம் அது காத்திருந்து ஜெபித்து வர. அதே மாதிரி நானும் வளரணும்னா என்ன பண்ணணும்? காத்திருந்து ஜெபிக்கிறப்பந்தான் அந்த டெவலப் பர்னபாவை மாதிரி என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் வளர முடியும். பர்னபாவை மாதிரி வாழ்க்கையில் பாஸ்ட் ஐஜான் மாதிரி வளரன்னா விட்டு கொடு. அந்தியோகாய் திருச்சபையில் ஒரு மெம்பர். அதே நேரத்தில் அந்த பர்னபா ஆண்டோடைய வாஞ்சை அதிகமானவன். அப்போஸ்தலர் 9:27 பவுலடிகளை கொண்டாந்து இன்ட்ரடக்ஷன் பண்றாரு சீஷர்களுக்கு. சீஷர்கள் பயப்படுறாங்க. ஏன்னா பவுலுட்ட என்ன இருக்கு? என்கவுண்டர் இருக்கு. கத்தி வச்சிருக்கான், வெட்டிடுவான், குத்திடுவான். ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கான். எவனாவது கிறிஸ்தவன் சொன்னா அவனை வெட்டிடலாம். அவனுக்கு சரி, அவருக்கு அவ்வளவு பவர். அவர் தான் ஜீசஸ் சந்திக்கிறார். ஒளி சந்திக்குது. நீ துன்பப்படுத்துகிற நீர் யாருன்னு கேட்கிறார். அந்த லைட்டை பார்த்து, லைட்டு தான். அப்ப கூட அவருக்கு ஃபேஸ் கொடுக்கல. மோசைக்கும் லைட்டு தான் போச்சு. அந்த லைட்டை மோசை பார்த்த உடனே அவர் உடம்பே பிரகாசம் ஆயிடுச்சு. முகத்தை மூடிக்கிட்டாரு. அதை பார்த்தோன்னா மக்கள் சொல்றாங்க, நீ முகத்தை எங்க பக்கத்துல வராத, அவன் லைட் எங்களால என்ன பண்ண முடியல. மோசையும் லைட்டை தான் பார்த்தாரு. அதுதான் பஞ்சாப்காரன் லைட்டு தான் ஒளிங்கிறான். இந்த நார்வேல் ஐயா துணைங்கிறான், அவனுக்கு லைட்டு தான் கடவுளுங்கிறான். கடவுள் என்பவர் ஒளி. அதுல இருக்கிறதுல பெரிய பிரைட் சன்லைட்டு, பெரிய பிரைட்டு, அதை விட பெரிய வெளிச்சம். ஒருத்தர் கடவுள்கிட்ட போய் பேசுறேன், ஒருத்தர்கிட்ட பேசுறேன், போடா கடவுள் இல்லை விட்டாள், ஏன்டா சொல்றேன், எவ்வளோ கண்டுபிடிப்பு சொன்னாராம். அவரு அப்படியான்னு கேட்டு விட்டல் மாதிரி ஒரு பாஸ்டர் அந்த ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்து, இந்த லைட்டு தெரியுமா, இது 10 வாட்ஸ் இருக்கு, 40 வாட்ஸ் இருக்கு, 60 வாட்ஸ் இருக்கு. இவர் போட்டிருக்குது 150 வாட்ஸ் அந்த கேமராவில். இதெல்லாம் என்ன வேணாதான் சொல்லிட்டு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிப்புன்னு அந்த பாஸ்டர் சொன்னார். உடனே அந்த பாஸ்டர்கிட்ட அந்த ஓனர் சொல்கிறார், அந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறார். உடனே கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போனாரா, இந்த சன்லைட்டை பாருன்னா. 1 நிமிஷம் பார்த்தாரு. அடுத்த நிமிஷம் என்னாச்சு, அந்த திறக்க முடியாது. இதை விட பெரிய பவர் அப்போ யார் இருக்கா? கடவுள். யார் பெரியவர்? இதை விட பெரிய படைப்பு இது. அதுல தான் இன்னைக்கு கரண்டே தயார் பண்ணுறான், சூரிய வெளிச்சத்துலேருந்து. இன்னைக்கு சைனாக்காரன்னு கடலுக்குள்ள போய் சோலாரை வச்சு, கடலுக்கு மேலே சோலாரை வச்சு சன்லைட் உருவாக்குறான். சன்லைட்லேருந்து கரண்ட் தண்டு பிடிக்கான்னு இன்னைக்கு ஒரு நியூஸில் பார்த்தேன். அப்போ நம் கடவுள் யாரு? பெரியவர். அவர் ஒருவர், அவர் அன்புள்ளவர். அவற்றை நம்ம எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம நம்மையே வெறுமையாக்கி, அதுதான் பிலிப்பியர்ல தானே சொல்றார், தம்மைத்தான் வெறுமையாக்கி சிலுவையின் அடிமை ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தம்மை எம்டி பண்ணிட்டார். ஒண்ணுமே இல்லைன்ட்டார். நாம் பிஹெச்டி, பிஎஸ்சி, பிடி, டாக்டரேட், ரெவரண்ட், பிஷப் எல்லாம் சைபர்றான்ட்டார். எல்லாம் சைபர், எல்லாமே சைபர். வெறுமையாக்கி சிலுவையின் அடிமை, சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். அவரே அப்படின்னா அப்போஸ்தலர் 22 நான் யூதன், நான் அப்புறம் என்ன சொல்றாரு, தர்சு பட்டணத்தில் பிறந்தவன், எபிரேய மொழியில் கற்றவன், கமாலியன் பாதத்தில் படித்தேன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தேன். அப்போஸ்தலர் 22:1-3 இதெல்லாம் இல்லை. அதுக்கு எப்போன்னு சொல்றாருன்னா, அவரை ஜெயிலுக்கு தூக்கிட்டு போறாங்க பவுலடிகளை. அப்போ பவுலடிகளை கொல்ல போறான் வேதபாரகர். நம்மள மாதிரி ஆட்கள் தான், நம்ம தான் ஆசாரியர்கள் தான் கொல்ல போறப்போ அந்த அரண்மனை ராஜா அவனை தொடாதபடி குன்றாதர கடாங்கிறார். அப்படி போய்கிட்டு இருக்கும், அந்த படியில நின்று பேசுற. அப்போஸ்தலர் 21 வாசித்தீங்கன்னா, பின்பு படியில நின்று 1 நிமிஷம் ராஜா 1 நிமிஷம் 1 நிமிஷம் ஒண்ணுதான் பெரிய லெக்சரர். அப்போஸ்தலர் 28 பெரிய பிரசங்கம் சொல்றாரு, பெரிய மெசேஜ் அது. ஆனா இதுமே எல்லாமே ஒண்ணு இல்லை, வெறுமை. அந்த வெறுமைப்படுத்தி நம்மை தாழ்த்தி, நமக்குன்னு நம்முடைய குல பெருமை, நம்முடைய படிப்பின் பெருமை, நம்முடைய உழைப்பின் பெருமை, இதெல்லாம் ஒண்ணு இல்லை.
நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும். இன்னைக்கு பைக்கே ஓட்டாதங்கிறாங்க, வேற வழியெல்லாம் பைக் ஓட்டிட்டு போறேன். டேனிங்ல திரும்புறப்ப அங்கேருந்து ஒரு தம்பி திரும்பிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வரான், இடிக்கிற மாதிரி. இடிச்சுதான் அட்மிட் தான் இருக்கணும், வர முடியும். ஆனா எங்கேயோ வேடிக்கை பார்த்து திரும்புறான், அந்த இடத்துல மூவ் பண்றவனே எங்கேயோ வேடிக்கை பார்த்து திரும்புறான். இதுதான் என் நிலைமை. இந்த நிலைமையிலும் மாண்டவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? பாதுகாத்திருக்கிறார், டிஃபென்ஸ் பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவற்றை நம்மை பெருமைப்படுத்தாமல் பர்னபாவை போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வசனத்தை போட்டிருக்காரு. அவள் ஒன்று கூடி ஜெபித்த பொழுது ஒண்ணுமே இல்லை, செத்து போறோம், சோத்துக்கு வழி இல்லைன்னு தான் ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்கன்னா, பார்த்தோன்னே தூக்கி ஜெயிலில் போடுறான், அடிக்கிறான், உதைக்கிறான். அவன் சொல்கிறான், அப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தன் செத்து போனா இருக்கிறான், ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டா இருக்கிறான், ஒருத்தர் உயிரோடு எழுந்துட்டா இருக்கிறான். இவங்களாலே நம்ப முடியல. அப்போ தான் 2ஆம் அதிகாரத்தில் ஒன்று கூடி அவங்க ஒன்றுமே இல்லை வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் ஒன்றுமே இல்லைன்னு வீட்டுக்குள்ளே கூடி உட்கார்ந்து ஜெபிக்கிறப்ப தான் அவங்க மேலே ஒரு வல்லமை இறங்குச்சு. அப்போ இந்த யூனிட்டி கம் அண்ட் கேதர் என்பது, நீங்கள் வாருங்கள், ஒன்று கூடுங்கள், ஜெபியுங்கள். நாம் வந்து ஒன்று கூடி ஜெபித்தப்போ அவர் என்றும் மாறாதவராய் நம்மோடு இருக்கிறார். மனைவி இங்க ஒருத்தர் இருக்கார், அங்க ஒருத்தர் இருக்கார், என்றும் மாறாதவர், ரெண்டும் மாறாதவர். விடுறதெல்லாம் வரமாட்டேன்னால நீ விட மாட்டாங்க, வந்துரியா அப்படியாவது வாயாங்கிறாங்க. ரெண்டு பேரும் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸு. அவருக்கு அதே மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தார், இப்போ ரொம்ப நாள் இல்லை, வெட்டி விட்டார். ரெண்டு பேரும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு, ஒருத்தர் முன்னால் ஒருத்தர் பின்னால். பாலவே காணல கேட்க ரெண்டு பேரும் பதில் சொல்ல முடியும். என்னையா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குலாம்? ரெண்டு பேருமே பதில் சொல்ல மாட்டாங்க. இவருக்கு தான் தெரியும் குரு, அவங்களுக்கு விட்டில் தான் குரு. அவங்க ஒன்று கூடி ஜெபித்த பொழுது பண்ணக்கூடிய என்னோட பெஸ்ட் குவாலிட்டி, பவுலடிகளை கொண்டு அறிமுகம் பண்றாரு. அறிமுகம் பண்றாரு. அப்போஸ்தலர் 11 பர்னபா பவுல் தான் இருக்கு. அப்போஸ்தலர் 11 பர்னபா பவுல். இப்ப யாரு பெரிய ஆளு? யாரு பேர் முதல்ல போடுவோம்? பெரிய ஆளு பேர் தான். யாரு அதுல சூப்பரோ, யாரு பெரிய ஆளோ அவங்க பேர் தான். அதே மாதிரி பர்னபா தான் பெரிய ஆளு. ஆனா 14ஆம் அதிகாரத்தில் என்ன ஆயிருது? பவுல் பர்னபாவான்னு மாறி போகுது. ஏன்னா பவுலுக்கு என்ன வந்துருச்சு? லிஸ்திராவிலே நடக்க முடியாத மனிதன் எழுந்தான், குதித்தான், நடந்தான். ஒரு ஹீலிங். அந்த ஹீலிங் வந்த உடனே நீங்க தாண்ட கடவுளுங்கிறான் சொல்லிட்டான்ல. இப்ப பர்னபா பவுல், பவுல் பர்னபா. இப்ப பவுல் பெரிய ஆள் ஆயிட்டார். சீஷருடைய கூட்டத்தில் கொண்டாந்து அவரை இல்லப்பா கடவுள் தெரிஞ்சவங்க இன்ட்ரோடக்ஷன் பண்றார் பர்னபா. அதே பர்னபாக்கு அப்புறம் பவுல் பெரிய ஆள் ஆயிட்டார். ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்றாங்க. ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருதுன்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல கடைசி வரை 39 ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு. அதுல ஒருத்தர் அவர் கூட்டிட்டு போங்க. யாரு? பர்னபா. பவுல் அடிகள் முடியாது, அவன் ஏற்கனவே என் கூட சண்டை போட்டான்னு பவுல் சொல்றாரு. அவன் பேரை போட்டு பாருங்க, மார்க்கு பெண்ணும் பேர் கொண்ட யோவான். கூட்டிட்டு போங்கிறார். அவர் முடியாதுங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் யோவான், மார்க்குன்னு பேர் கொண்ட யோவானும் பண்ண ஒன்னா போயிட்டாங்க. பவுலும் சீலா ஒன்னா போயிட்டாங்க. இப்ப என்னது? திருச்சபை வளர்ச்சி அடையுது. ரெண்டா போது மட்டும் வளர்ச்சி. வடக்கு ஒருத்தர் தெற்கு ஒருத்தர் சுவிசேஷம். அது இப்ப 4 பேர் ஒன்னான என்ன ஆகும்? காஸ்பல் ஸ்பிளிட் ஆகாது. 4 பேர் பிரிஞ்ச என்ன ஆகும்? இன்னைக்கு வடசென்னையில ஏன் திருச்சபை இவ்வளவு மக்கள் வளர்ந்துருக்காங்கன்னா, திருச்சபையுடைய வளர்ச்சி தான் காரணம். திருச்சபையுடைய வளர்ச்சி தான். நிறைய சர்ச்சை, எல்லா வீட்டு மேல் வீட்டறைகளும் திருச்சபைகள் காணப்படுது. எனக்கு தெரிஞ்சு முன்னால பீலா திருச்சபை, அவர்கிட்டே இருந்தார் தலைவர். இப்ப தலைவர் ஆயிட்டார்ல அவரு. அங்கிருந்த தலைவர் ஆயிருக்க முடியாதுல்ல, இருக்காருல்ல, ஆயிருக்க முடியுமா? முடியாது. மோகன்தாஸ் இருந்தவர் மோகன்தாஸே இருந்த தலைவராக முடியுமா? ஆகவே முடியாதுல்ல. மளிகை கடையில் வேலை பார்த்தா எப்படி கோணராக முடியும்? சொந்தமா வச்சாதான் என்ன பண்ண முடியும்? ஆனா பக்கத்துல தான் ஆரம்பிக்கப்படாது. பக்கத்துலதான் தள்ளி போயிடணும். ஒரு 100 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் தள்ளிப்போ. நான் எங்க போகணும்னு கேளுங்க. அங்க போய் கடவுள் சொன்ன இடத்துக்கு போங்க. கடவுளை நம்ம எங்க கால் பண்ணி போறாரோ அந்த இடத்துக்கு நம்ம போறப்போ அந்த பிளெஸ்ஸிங்கே வேற.
ஐஎம்எஸ்டைய என்எம்எஸ்டைய ஃபவுண்டர் பிஷப் வேதநாயகம் அசரியா சாமுகி. வெள்ளான் விலை, தூத்துக்குடி. 6 வயசு. உகாண்டாலேருந்து ஒரு கூட்டம் வருது. உணவு இல்லை உகாண்டாவில். மீன் அடிச்சிட்டான். பணம் கேட்டு வருது. இவர் 6th படிக்கிறார். ஹாஸ்டலில், பாளையங்கோட்டையில் மிஷினரிகள் ஆரம்பித்த ஹாஸ்டலில். கையில் போட்டிருந்தாங்க, அம்மா தங்க காப்பு போட்டிருந்தாங்க. அதை அவுத்து போட்டார். வீட்டுக்கு லீவுக்கு போகிறாரு. அம்மாவுக்கு தெரியாது. கையை இப்படி வச்சுக்கிட்டே போகிறாரு. அம்மா இப்படி வந்தால் இப்படி வச்சுக்குவாராம். இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு வேளை 2வது வேளை சாப்பிட்றாரு வீட்டில் லீவில். என்னடா கையை பின்னால் வைக்கிற, என்னடாங்கிறாரு. ஒரு காப்பு இருக்குது, ஒரு காப்பு இல்லை. என்னடாச்சு கையில் மிரட்டுறாங்க அம்மா. சொல்கிறாரு, இதே மாதிரி வந்தாங்கம்மா, கொடுத்துட்டேன். பட்டுன்னு அடிச்சிட்டாங்க. ஒரு காப்பு கொடுத்தேன், 2வது காப்பு யாரை கூட போய் இதே மொழி கொடுத்து போகிறாங்கப்பா. பக்கத்து ஊரில் இருந்தாங்களாம். அந்த ராத்திரியை நடந்து போய் கொடுத்தாங்க. அவரும் முதலாவது சர்ச் கேட்டிகிஸ்ட் ஆகிறாரு. ஒய்எம்சியோடைய ஜெனரல் செக்ரட்டரி. அதுவரை விளக்கரம் தான் இருக்கான். ஃபஸ்ட்டு இந்தியன் ஒய்எம்சி ஜெனரல் செக்ரட்டரி. உலகம் முழுவதும் போகிறார் ட்ராவல் கப்பலில். அப்போ ஃப்ளைட்டு கிடையாது. ஸ்ரீலங்காவில் இறங்குறாரு. ஒரு பீச்சில் நடந்து வர்றார். ஸ்ரீலங்கா வந்து தீவு, சுற்றி கடல். சுற்றி கடலோ தண்ணியாக இருந்தால் தான் நடுவில் இருக்கிறது பேர் தான் தீவு, ஐலண்டு பேர். அப்போ ஒரு மனிதன் பீச்சில் முழங்காலில் நிற்கிறாரு. தூரமாக பார்க்க அந்த மனுஷன் பீச்சில் முழங்காலில் நிற்கிறான்னு பார்த்தா இந்தியா மேப் வரைஞ்சி அவன் முழங்காலில் நிற்கிறான். ஒரு வாலிப மகன் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவர் இவரோடு பேசுகிறார், ஒய்எம்ஜியோட ஜெனரல் செக்ரட்டரியோடு. இந்தியாவுக்காக இன்னொருத்தன் ஜெபிக்கான், நீ ஆண்டா ஜெபிக்கக்கூடாதுன்னாரு. அப்போ கேட்டிகிஸ் தான் பயங்கர பவர். ஏன்னா ஒரு பாஸ்டர் வந்து 100 சர்ச் இருக்கும். அவர் ட்ராவல் குதிரையிலையோ கப்பல்லையோ தான் வரணும். வண்டி கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. ஒரு கிராமத்துக்கு ஒரு சைக்கிள் கூட இருக்குது கஷ்டம். சைக்கிள் இல்லை, அப்போ வரல சைக்கிள். அப்போது கேட்டிகிஸ் தான் எல்லாமே. பிறந்தது, கல்யாணம், எல்லாமே கேட்டிகிஸ் தான். இன்றைக்கி ஒரு நாள் கம்யூனிட்டி சர்வீஸ் தான் 2 பாஸ்டர் வருவாங்க. கேட்டிகிஸ் பயங்கர பவர். அப்போ இவர் அந்த கேட்டிகிஸை ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்டோடைய ஊழியத்துக்கு போகிறார். முதலாவது 20 பேர் கொண்டு 5 குருவானவர்கள், 15 லே பீப்புள். லே பீப்புள்னா யார்? திருச்சபை மக்கள். 15 பேர். ஐஎம்எஸ், இந்தியன் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிக்கிறார். இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களே காஸ்பல் சொல்லணும். ஃபாரின்ல என்ன பண்ணக்கூடாது? நம்ம பணத்தில் நம்மளே நம்ம மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். அதான் தத்துவம். அது 1903 பிப்ரவரி 12. அதை கொண்டு போய் அப்படியே தூத்துக்குடி தெளிவில் கொடுக்குறார். நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் டிசம்பர் 21, 1905 சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் இவங்கெல்லாம் இவர் வரல, பெர்மிஷன் கிடைக்கல. சிராம்பூர் யூனிவர்சிட்டியில் அந்த போர்டு இருக்குது, அங்கே தான் ஆரம்பிக்கிறார். 17 பேராயர்கள். மெத்தடிஸ், லுத்ரன், ஆங்கிலிக்கன், இங்கிலாந்து, மார்த்தோமா, பிரஸ்பிரிட்டேரியன், இப்படி நிறையா மிஷன் பிஷப்ஸை கொண்டு 17 பேராயர் கூட சாது சுந்தர் சிங் இணைந்து நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஆரம்பித்து அதுக்கு இதே காஸ்பல் சொல்லி இந்தியா முழுவதும் காஸ்பல் சொல்லணும். 125 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலாவது ஒரு காஸ்பல் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்தது அவர் இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு டோர்னக்கலுக்கு போகிறாரு. அங்கே ஆண்டோடைய ஊழியத்தை பார்க்குறாரு. எப்படி வெள்ளைக்காரன் பார்த்தானோ அதே மாதிரி செய்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே ராஜா திப்பு சுல்தான் வந்திருக்கிறாரு. திப்பு சுல்தான் வந்து இவரை கூப்பிட்டு ஆனர் பண்ணுறாரு. ஆனர் பண்ணிவிட்டு உனக்கு என்னப்பா வேணுங்கிறாரு அசரியாட்ட, பிஷப் அசரியாட்ட. இவர் தான் முதல் குருவானவர், தமிழ் மண் சேர்ந்த முதல் குருவான, இந்தியாவுக்கு முதல் ரெவரண்ட். இவர் தான் முதல் பிஷப். உனக்கு என்னப்பா வேணும், என்ன ஆனர் பண்ணுங்கிறார். எனக்கு ஒன்றும் வேண்டாங்க, இந்த இடத்துல ஒரு 100 ஏக்கர் இருந்தால் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போட்டு இந்த மக்கள் போயிட்டு வரதுக்கு உதவுனாங்க. அப்படின்னா தோர்னக்கல் ரயில்வே ஸ்டேஷனை கொடுத்தாங்க. எப்படி செய்கிறாரு பாருங்க. அந்த அம்மாவோட ஊழியத்துக்கு போகிறாரு. அங்கே உள்ள ஏழை தண்டல் வாங்கிடுது. தண்டல் திருப்ப கொடுக்க முடியல, ஒருத்தர் அடிக்கிறாங்க. தண்டல் கொடுக்க முடியலங்கிறத திட்டுறான். திட்டின உடனே இவர் ஐயர் அங்கி போட்டிருக்காரு. அந்த அம்மா கூட வருது.
மனைவியை பார்க்குறாரு. இந்த மனைவி அவர் பார்த்த உடனே கழுத்தில் கை வச்சு தான் ஒரு செயின் போட்டு தான் அவுத்து கொடுத்துருச்சு. அந்த அவர் கேட்கவே இல்லை. அதனால இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் பிஷப் அசாரியோடைய படம் இருக்கு. இன்னைக்கு மிஷன் அந்த அளவுக்கு பர்னாபாவை போல தன் வாழ்வு என்ன பண்றாரு, அர்ப்பணிக்கிறார். அவர் தன் குடும்பத்துக்காக ஒண்ணுமே செய்யல. இப்போ ஒரு சில பாஸ்டர் ஜூன் மாதம் இருக்கும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலன்னு வருவாங்க. எவ்வளோ ஃபீஸ்னா 65,000 ரூபா 75,000 ரூபான்னு. எங்கே படிக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பெரிய ஸ்கூலில் சொல்லுவாங்க. நான் அவரை இப்படிலாம் படிக்க வைக்கல, அவர் பிடிச்ச கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சார். ஆனால் இன்றைக்கி அவர் பேரன் 95 வயசு, பெரிய டாக்டர். 95 வயசு போய் அப்போ அவங்க கேட்ட ஃபாரினில் தான் போய் படிக்கணும் ஒரு பேரன். ஆனால் கடவுள் என்ன பண்ணுவார், பிள்ளைங்களை பர்னாபாவை போல தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததால் அவங்க வாழ்க்கை முன்னேறிச்சு. ஒருவேளை என்னைக்கு நாம் எரேமியா 7:23 ஆண்டோருடைய வசனத்துக்கு என்ன சொல்லுது, செவி கொடுங்கள், obey to the Lord's word. கர்த்தருடைய வசனம் தன்னைத்தான் பெருமையாக்கி சிலுவை குறித்தல்லாமல் கிறிஸ்துக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நமக்காக எதையுமே நம்ம எடுத்துக்காம கடவுளுக்காக ஒப்பு கொடுக்குறப்போ டீச்சிங் நல்லா இருக்குங்க, இன்னைக்கு போனால் இன்னைக்கு வாடகை கொடுக்க வழி இல்லைங்க, காலையில் அரிசி இல்லைங்க. இதில் ஒரு சிலர் இருக்காங்க, நிச்சயமாக இருக்கும். அரிசி இல்லைங்க, பிள்ளைக்கு யூனிஃபார்ம் இல்லைங்க, நல்ல ஷூ இல்லைங்க, கிழிஞ்சு போச்சுங்க, செருப்பு போட்டு போகுது, செருப்பு கூட இல்லைங்க, அப்படியும் ஒரு சிலர் இருக்கீங்க. ஆனால் ஒரு காலத்துலேயும் ஆண்டவர் கைவிட மாட்டார். நல்ல யூனிஃபார்ம் இல்லை, நல்ல ஷூ இல்லை, ஃபீஸ் கட்ட முடியலன்னா எங்கேயோ பிரேக் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அந்த பிரேக்கை சரி பண்ணு வந்துடும். அந்த பிரேக்கை சரி பண்ண என்ன ஆயிரும், எங்கேயோ ஒரு பிரேக் நம்மகிட்ட இருக்கு, அந்த பிரேக்கை ட்ரிப்பு அங்கே எங்கேயோ ஷார்ட் சர்க்கியூட் இருக்கு, அது ஷார்ட்டை சரி பண்ண என்ன ஆயிரும். அதுதான் பாவத்தின் சம்பளம், பாவங்களை அறிக்கையிட்டால் பிழைப்பான், இரக்கம் பெறுவான். எவ்வளோ அழகா சொல்றது. 2 நாளாகும் 7:14 கடவுளை பக்கத்தில் இருக்கிறாரா பாரு, முகத்தை தேடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும், திருநெல்வேலிக்கு போயினா சிஎஸ்சி கோயில்ல தூத்துக்குடி கோயில்ல முதல்ல சொல்லுவாங்க, ஈவினிங் சர்வீஸ்ல எடுத்துட துன்மார்க்கன் தன் துன்மார்க்க சத்தமா சொல்லுவாங்க. ஏசாயா 50 நிறைய இடத்துல இசைக்கள் இருக்கு, ஏசாயால இருக்கு, எரேமியால இருக்கு. தன் வழியை விட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளிடம் விட்டு கர்த்தரிடத்தில். எப்ப நம்ம விட்டுட்டோமா, இந்த மாசம் உன் பிள்ளைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஃபீஸ் கட்ட ரெடியா இருக்கிறார். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. நீங்க ஒரு ஏக்கத்தோடு உட்கார்ந்துருக்கலாம், கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல இப்போ ஒரு சிலர் பஸ்ஸுக்கு கூட காசு இருக்காது. யோகு சர்ச்சுக்கு போனேன், 50 ரூபா ஃபீஸு. எதுக்கு? எங்கள் காணில் யோபா சோறு பொங்க வரீங்க நின்று, யோகு இவருக்கு பிஏ, இவர் குரு. அந்த புக்கை பார்த்தேன், விட்டல் 50 ரூபா, சவுந்தரபாண்டியன் டேஷ், வில்லியம் டேஷ், அவரை போட்டோன்னு 50 ரூபா. புக்கை பார்த்துட்டு ஏன் இவங்களுக்குலாம் டேஷ் இவங்களாம் 50 ரூபா கேட்டாங்களா, பஸ்ஸே இல்லை, பஸ்ஸுக்கே துட்டில் நடந்து வந்திருக்கேன், என்கிட்ட போய் 50 ரூபா ஆகிக்கேன்னாரு. அந்த எழுத்துற பையன் தம்பி சொன்னார், பஸ்ஸுக்கே துட்டு இல்லாமல் நடந்து வந்தேன் மத்தியானம். இந்த நிலைமையில் இருக்கவங்களும் 10 பேர் இருக்கலாம் நிச்சயமா. ஆனால் ஒரு காலம் கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு, கர்த்தரை விசுவாசிக்கிறவன், கர்த்தாவே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் 71:1. ஒரு காலம் அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் முதல் அதிகாரம் முடியல, சூடு உண்டாக்க ஒரு பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டாங்க. குளிர், போர்வை போட்டாலும் ஏறலை, சூடு. ஆனால் அந்த பொண்ணோட தப்பா அவர் இல்லை, தெளிவாக சொல்லுது. அவருக்கு என்ன சாலமோனை தான் ராஜா பார்க்கணும்னு, இன்னொருத்தன் நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டான். தலைமை பொதுக்குள் நான் தான் தலைமை பொதுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அவருக்கு தெரியாது. அங்கே உள்ள நாத்தான், பத்சேபால் யாரோ உள்ளே வர்றாங்க. ஆனால் அவர் அந்த குளூர்லேயே சொல்கிறார்,
அவரால் முடியாத நிலைமையிலும் அவருடைய ஆசை நிறைவேற்றப்பட்டது. நேற்று நான் வாட்ஸ்அப்பில் கேட்ட செய்தி, டச்சபிள் செய்தி. காலையில் 6:15 எழுந்து 6:30 எழுந்து பேத்தி ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறா, ஜெபம் பண்ணணும்னு போய் அந்த திடீர்னு அந்த வசனத்தை வாசித்தேன். ஒரு 10 நிமிஷம் திரும்ப திரும்ப அந்த 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தேன். என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல. நம்ம எப்போ வாழ்க்கையில் விட்டு கொடுத்துட்டு போகிறோமோ அன்னைக்கு நம்ம ஆண்டவர் உயர்த்த மாட்டோம். நீங்கள் ஒரு வேதனையோடு கண்ணீரோடு துன்பங்களோடு வந்திருக்கலாம். பிள்ளைங்க நினைக்கலாம், அந்த ஆளுங்க என்னப்பா கம்பெனி வச்சுருக்கிறாரு, துட்டு வச்சுருக்கிறாரு, ஏதோ பேசிட்டு போகிறாரு, பொடி கம்பெனி வச்சுருக்கிறாரு, ஏதோ அந்த ஆள் பேசிட்டு போகலாம் துட்டு. என் பாடு எனக்கு தான் தெரியும். ஆனால் நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். நானும் உங்களை ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. பார்த்தோன்னே அவர்கிட்ட போனோன்னு உடனே துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்த உடனே மீட்டிங் நடத்துறேன்னு, உனக்கு முட்டை போட்டேன், சிக்கன் போட்டேன், மீட்டிங் நடத்துகிறேன், துட்டு கொடுன்னு கேட்குறவங்க அழைக்கிறாங்க, சொல்கிறவங்களாம் இருக்காங்க. 10 சர்ச்சு போனால் 10 சர்ச்சும் சர்ச்சு கேட்டேன்னு தான் கேட்குறாங்க. 10 சர்ச்சுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? என்னுடைய மனதில் என்ன நினைவுகள் வருதோ அந்த சர்ச்சுக்கு மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும். எனக்குன்னு சில கண்டிஷன்ஸ், எனக்குன்னு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டை விட்டு நான் எப்போவுமே டைரக்ஷன் திரும்புறதே இல்லை. கடவுளுடைய சித்தர் நான் போய்கிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் நானும் கடவுளை நம்பி போகிறப்போ ஒரு காலம் வெட்கமடைய மாட்டேன். Do not shame. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், உயர்ந்த அடைக்கத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. பர்னபா கர்த்தரை நம்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டார். ஆனால் அவருடைய பெயர் 61 இறக்குற பிறந்த தேதி சொல்லலை. யாசே அவர் பெயர். ஒரிஜினல் யோசேப்பு திருவிலியத்தில் சொல்லியிருக்காங்க. அர்த்தமுள்ள மகன் அழகா சொன்னார். ஆறுதலின் மகன். கவுன்சிலிங் மெசேஜ் கொடுக்குறப்ப அந்த மெசேஜ் டச்சபிள் மெசேஜா இருக்கும். ஊட்டச்சத்துங்கிறாங்க. அவ்வளவு பவர். வாழ்க்கை, அவர் வாழ்க்கையை பார்த்தா அங்க கிறிஸ்தவன் பெயரே வந்துச்சு. அப்போஸ்தலர் 11:25 எந்த திருச்சபையில கர்த்தரை மட்டும் நம்பினார், அந்த லைஃப் அவரை முன்னிச்சு. அந்த லைஃப் உங்களை நீ கூட்டி இணைக்கும் அன்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது.